வணக்கம். ராஜன் இப்போ சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வந்து நம்ம 2016 நிறைய வெற்றிகளை கொடுக்கணுங்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பல வருஷங்களாக அநேகமாக ஒரு 2000ஆவது வருஷத்துலேருந்து நிறைய பேர் அந்த ஏற்றுமதி இறக்குமதி வகுப்புகளுக்கு போய் நிறைய கோடெல்லாம் வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்க. தவிர கூகுளில் நீங்கள் வந்து பையரை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போ நம்ம வந்து லைவாக வர்றோம், நேரடியாக வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டரை வாங்கி கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் வந்து உட்காந்த இடத்துல செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் பண்ண போகிற பொருளோட ஹெச்எஸ் கோடு இருக்குது. ஹெச்எஸ் கோடு வந்து ஹார்மோனியஸாக கஸ்டம்ஸ் கோடு. இந்த ஹெச்எஸ் கோடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 8 நம்பர் உள்ள கோடு வரும். எப்படி ஒரு பைக்கு காருக்கு தனித்தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுகளுக்கு டிஃப்ரெண்ட் ஹெச்எஸ் கோடு நம்பர் இருக்கும். இப்போ நெல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு. அதை இந்த நெல்லை அரைச்சிட்டு அரிசியாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு. அந்த அரிசியை வறுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த வறுத்த அரிசிக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு. இந்தமாரி ஒவ்வொரு ப்ராடக்டோட இதுக்கும் ஹெச்எஸ் கோடு. எதுக்குன்னா மற்ற வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பேனா அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் ஊரில் கிடைக்கிற ரெனால்ட்ஸ் பேனாவை வாங்கி அனுப்பி விட்றீங்க. அவன் அங்கே போய் சேர்ந்த பிறகு சொல்லுவான், நான் கேட்டது கேம்லின் பேனா, நீ எதுக்கு ரெனால்ட்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லுவான். ஸோ அதுக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு வச்சுருக்காங்க. இப்போ இங்கில் எழுதுகிற பேனாலும் அதுக்கு ஒரு ஹெச்எஸ் கோடு. அப்போ ஹெச்எஸ் கோடுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல மைண்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஐஇசி கோடுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் கோடு நம்பர் கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ இந்த எக்ஸ்போர்ட் அந்த ஹெச்எஸ் கோடு வந்து நீங்கள் வந்து செய்ய போகிற ப்ராடக்ட்டுகளுக்கு 1, 2, 3 ஹெச்எஸ் கோடு எடுத்துக்கோங்க. இப்போது 3 ப்ராடக்ட்டுகள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுகளுக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து உலகம் முழுக்க யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து உலக வியாபாரத்துக்கு வர்றீங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது உலக வியாபாரம். குறிப்பாக இந்த சில நாடுகள் தான் இல்லாமல் உலக லெவலில் இந்த இதை எடுக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஹெச்எஸ் கோடை வச்சு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கிற டேட்டா பேஸை நீங்கள் கஸ்டம்ஸில் சொல்லி எடுக்கலாம். அப்படி கஸ்டம்ஸில் உங்களுக்கு ஆள் இருந்ததுன்னா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஓமுருகாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு கஸ்டம்ஸ் லிங்க் எல்லாம் இருக்குது. சிங்கப்பூர்லேயே உட்காந்த வாக்கில் சிங்கப்பூரோட லிங்கை வச்சே நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற டேட்டா பேஸை எடுக்க முடியும். இந்தியாவில் தான் கேட்டு வாங்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த டேட்டா பேஸை வச்சு என்னென்ன இந்த டேட்டா பேஸில் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன். என்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, எந்த பார்ட்டிகள் வாங்கியிருக்காங்க, எந்த பார்ட்டிகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அளவு குவான்டிட்டி பண்ணியிருக்காங்க, என்ன விலைக்கு விற்றுருக்காங்க, அந்த வாங்கின பார்ட்டியோட இமெயில் அட்ரஸ் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன, அத்தனை விதமான டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சிடுது. இப்போ இவ்வளோ விஷயமும் உங்கள் கையில் கிடச்ச பிறகு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அவங்க எந்த அளவு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க இல்லையா? இப்போ உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு போட போகிறீங்க. ஒரு கண்டெய்னர் அரிசி வந்து 4 லட்ச ரூபா வருது. அப்போ உங்களால் மாதத்துக்கு அந்த 5 லட்ச ரூபாயை ரோல் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பையர் லிஸ்ட்டை பார்க்குறீங்க. இதில் ஒரு வருஷத்துக்கு இந்த 12 மாதம், அதாவது போன ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த ஜனவரி 2015 ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக வாங்கினவங்களோட டேட்டா பேஸை பார்க்கும்போது யாராவது 12 கண்டெய்னர் வாங்கியிருக்காங்கன்றது இருக்கும். 12 கண்டெய்னர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ மாதத்துக்கு ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்காங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அவங்கள நீங்கள் மெயில்லையோ ஃபோன் பண்ணியோ இல்லை சாம்பிளை வந்து அவங்க அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்கள் ரேட்டு ஒத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும். இப்படி தான் நம்ம ஆர்டரை அப்ரோச் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு முறை. இதை வந்து வடநாட்டுக்காரங்க ரொம்ப தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தமிழகங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு யாரும் அட்வைஸ் பண்ணல. இல்லை தொழில் தெரிஞ்சவங்களும் அதோட இதை வந்து ரகசியமாக தான் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த ஏற்கனவே வாங்கின பார்ட்டிகளை நீங்கள் தொடர்பு கொள்வீங்கல்ல, உங்கள் ரேட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிரும். அவ்வளோதான், இதுதான் விஷயம். இப்போ அந்த ஹெச்எஸ் கோடு, ஒவ்வொரு ஹெச்எஸ் கோடுக்கும் உள்ள டேட்டா பேஸ் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பணங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் முதலீடு. இதை நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்யும்போது சம்பாதிச்சிட போகிறீங்க. ஒரு பெரிய பணமெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பணமாக தான் இருக்கும். அலிபாபாவில் உறுப்பினராக சேர்கிறதுக்கு 1.5 லட்சம் 2.5 லட்சம் கொடுத்து உறுப்பினராக சேர்றீங்க. ஏதோ இமெயில் மூலமாக ஆர்டர் வருதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்மளோட 2.5 லட்சம் ரூபா காசு சைனாக்கு போயிட்டுருக்கு. ஏன் அப்படி சும்மா கண்ட நாடுகளுக்கு நம்மளோட பணத்தை அனுப்பணும் சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்குள்ளே நம்மளே உதவியாக இருக்கணும். இப்போ நம்மளே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து விடுறதுக்கு பார்க்கணும். ஆனால் எப்போவுமே இந்த எலி பார்க்குற மாதிரி போய் ஒருத்தவங்க மட்டுமே எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிறது, அடுத்தவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் மொத்தத்தில் நம்ம தமிழவங்க வந்து ரகசியங்களை வந்து நம்ம
பாதுகாத்து வைக்கணுங்கிறதுக்காக ரகசியங்கள் கட்டி காக்கப்படணும் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது வியாபார உலகம் எக்ஸ்போர்ட்டுங்கிறது கடல் போல். இந்த கடலில் வந்துட்டு போட்டில் போகிறவனுக்கும் மீன் பிடிக்கிறாங்க, பெரிய ஷிப்பில் போகிறவங்களுக்கும் மீன் பிடிக்கிறாங்க, சாதாரணமாக கரை ஓரமாக உட்காந்து மீன் பிடிக்கிறாங்க தூண்டில் போட்டு. ஸோ அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு லாபங்கள் கிடைக்கிது, அதாவது தொழில்கள் கிடைக்கிது. நீங்கள் வந்து இந்த ஹெச்எஸ் கோடை வச்சு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு வந்து அமையும். அப்படி ஹெச்எஸ் கோடை வச்சு உங்களால் ஆர்டர்ஸ் எடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதாவது கஸ்டம்ஸ்லாம் தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓமுருகா குரூப்பை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஓமுருகாவில் வந்து நம்மளோட தொடர்பில் இன்றைக்கி ஒரு 10 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க அந்த கஸ்டம்ஸில் உள்ள அதிகாரிகள் நமக்கு கேட்குற டேட்டா ஒரிஜினலான டேட்டா பேஸ் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நிறைய பேர் ஆல்ட்ரு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி, அதாவது எப்படின்னா சில அட்ரஸ்களை எடுத்து அதை ஜெராக்ஸ் எடுத்து ஒரே டேட்டா பேஸை எல்லாருக்கும் விற்கிறாங்க. அப்படிலாம் இதில் வந்து ஆளுங்கள்கிட்ட வந்து வாங்கி நம்பி ஏமாற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து ஜெனுவனாக இந்த டேட்டா பேஸை வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற செலவு ஒவ்வொரு ரூபாயும் இதில் போடுற முதலீட்டை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி வந்து உலக லெவலில் ஏற்றுமதி வியாபாரங்கள் வந்து பெருகிக்கிட்டு இருக்குது. நிறைய வெளிநாட்டில் வேலை செஞ்ச நம்மளோட ஆட்கள் வந்து இப்போ இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்காங்க. புதிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அவங்களால எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிற இடத்துல தான் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. இதை நம்ம எளிமைப்படுத்தி விடுவோம். இந்த வருஷம் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாம் நிறைய ஏற்றுமதியாளர்கள் வந்து உருவாகணும். நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி எல்லாரையும் செய்ய சொல்லுங்கள். அதாவது ஒரு ஹோட்டலில் போனால் நீங்கள் வந்து ஹோட்டலில் உள்ள எல்லாத்தையும் தின்னுப்படணும்னு நினைக்க வேணாம். என்ன, ஒரு தட்டில் உங்களுக்கு வாங்குகிற சாப்பாடை தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதுபோல் எல்லாருக்கும் அந்த ஹோட்டலில் சாப்பாடு உண்டு. அது மாதிரி ஆண்டவனோட அருளால் எல்லாருக்குமே ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது போலவே மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைங்க. ஒருத்தங்க உதவியாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மளோட சமுதாயம் வளரணும்னா உங்கள் மனசு மாறணும். என்ன, ரொம்ப வந்து இறுகின மனசோட ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்துக்கிட்டு நம்ம தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறதுனால சொத்தை யாரும் சாப்பிட போகிறதில்ல. அநேகமாக யாராவது ஏமாற்றி பறிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு நாளைக்கு. புரியுதா? அதனால் திரும்ப எல்லாருமே நம்ம தலைமுறை என்ன ஆகும், ஜீரோக்கு வந்துடும். இந்த ஜீரோக்கு வரக்கூடாது. நம்ம தலைமுறை வளரணும் அப்படின்னா தொழில்துறைக்கு வாங்க. அடிமையாக என்றைக்குமே வந்து நான் வேலைக்கு தான் போவேன், நான் வேலையில் தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலகாலமாக நான் வேலை பார்த்தேன், எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு, தாத்தா வேலை பார்த்தாருன்னு வேலை பார்த்த கதையாக சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களோட பிள்ளைங்க தொழில்துறையில் வர்றதுக்கு வழி விடுங்க. அவங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகளை பாராட்டுங்க, நல்வழி காட்டுங்க. அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தவிர இப்போ நான் வந்திருக்கிற இந்த மீன் எக்ஸ்போர்ட் அந்த ஒரு தொழிலுக்கும் ஆர்டர்ஸ் கிடச்சிருச்சு. வந்து ஒரு 2-3 நாள்லேயே நமக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கையில் வந்துருச்சு. பட் மற்ற பேப்பர் ஒர்க்ஸுக்கெல்லாம் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து என்ன பொருள் பண்ணுறீங்களோ அதை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக முடிவு பண்ணிக்கிட்டு அதை எந்த ப்ரைஸ் மேக்ஸிமம் வந்து விலையில் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. ஒரு ரொம்ப மைனரான ப்ரைஸை ப்ராஃபிட் வச்சு கொடுங்க. ஏன்னா அதிகமான லாபத்தை நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வாங்குறவங்க ஃபைனல் கஸ்டமர் கிடையாது. உங்கள்கிட்டேருந்து இறக்குமதியாளர்கிட்டேருந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறவர், அதாவது அந்த லோக்கலில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவர், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவர் கொண்டு போய் கடைக்கு போடுறவர், அந்த கடைக்காரங்க வச்சு விற்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அது போய் கடைசி கஸ்டமரை சேரும்போது 3 மாதம் ஆகிடுது. அப்போது உங்களோட லாபத்தை கம்மியாக வச்சிங்கன்னா தான் அந்த தொழில் நடக்கும். அப்படி நடக்கிற தொழிலும் வந்து ஒரு கஸ்டமர் கிடச்சிட்டா அவனை அடித்து சாப்பிட்றணும் அப்படின்னு அதிகமான ரேட்லாம் போட வேணாம். ஏன்னா இறக்குமதி பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டர்கள் பெருகும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கண்டெய்னர் பண்ண ஆர்டர் எடுத்தவர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 25 கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அதுமாதிரி கஸ்டமர்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்தியாவிலேருந்து உலக லெவலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது. இப்போ பார்த்தா ஒரு உதாரணத்துக்கு இந்த மொரிஷியஸ் நாடு இருக்குது இல்லையா, மொரிஷியஸ் நாடில் நம்மளோட ஓமுருகா குடும்பத்தில் அசோக் இருந்தார். அவர்கிட்ட வந்து உங்களோட ஸ்பைசஸ்ஸு மற்ற ஜாமான்கள் எல்லாமே சாம்பிள் அனுப்புங்க, அவர் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வாங்கி தருவார்னு சொன்னேன். நீங்கள் அனுப்பின எல்லா விதமான சாப்பிட்ற ஐட்டங்கள், ஈடபிள் ஐட்டம், ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம், வரமிளகா, முந்திரி இதெல்லாம் போய் கிடச்சிருக்கு. டிஹெச்எல்ல கொரியர் பண்ணார். அதுவும் ஓமுருகா குடும்பத்தில் ரொம்ப கம்மியான விலையில் கொரியர் பண்ணுறதுக்கு உதவி பண்ணாங்க. அந்த சாம்பிள்லாம் கொண்டு போய் அவர் காமிச்சிருக்காரு. காமிச்சதில் ஆர்டர் கிடச்சிருக்கு. நமக்கு என்ன ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மொரிஷியஸ் நாட்டுக்கு. இது போல் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களும் தங்களால் மார்க்கெட் பண்ண முடிஞ்சால்
இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸில் இருக்க ராம் வந்துட்டு நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு இன்னும் ஜூன் ஜூலையில் நடக்கிற பால்டிமர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிற நேச்சுரல் ஃபுட் எக்ஸிபிஷனில் அவர் கலந்துக்கிறாரு. ஒரு ஸ்டால் போடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்காக அவர் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு, செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து ஸ்டாலில் வைக்கலாம் அப்படின்றது அவரோட மைண்ட் டெசிஷனாக இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை செய்கிறவங்கள உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன், சாம்பிள்ஸை அனுப்ப சொல்கிறேன். நீங்கள் அதை டிஸ்பிளேக்கு வைங்க அவங்க ஸ்டால்லன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜூன் ஜூலைக்கு இன்னும் நிறைய மாதம் இருக்குது. ஸோ யாரும் வந்து அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து அனுப்பணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சாம்பிள்ஸை அமெரிக்காவில் இருக்கிற ராமுக்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஓமுருகாவை வந்து மெயிலில் இல்லை நம்பரில் இல்லை கீழே கொடுத்துருப்பேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஓமுருகாவோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, +99438437 இதுதான் ஓமுருகாவோட வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இமெயில் அட்ரஸ் வந்து tamil@gmail.com tamilembasy.@gmail.com இதில் நீங்கள் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ராமோட அட்ரஸ் அனுப்புகிறேன், நீங்கள் அவருக்கு கொரியர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு. மற்ற ப்ராடக்ட்களில் செய்ய விரும்புகிறவங்க அந்த ஹெச்எஸ் கோட் நான் சொன்ன அந்த ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கஸ்டம்ஸில் ஆள் இல்லை, உங்களுக்கு அந்த டேட்டாபேஸ் எடுக்கிறதுக்கு முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஓமுருகாவை அந்த மெயில்லையோ அந்த நம்பர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி வணக்கத்தை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.